வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு அப்ட்ரெண்ட்ல இருக்கு. மகாராஷ்டிரா எலெக்ஷன் பிஜேபிக்கு சாதகமாக வந்ததால இப்போ நாம பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தமிழ் பிராமல் ஷேர், பிராமல் ஃபார்மா ஷேர், அதே மாதிரி அப்ட்ரெண்டிங் ஷேர்ஸ் என்னென்ன இருக்கு, ப்ராஃபிட்டபிள் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, மைண்ட் ரியாக்ட் ஷேர், அதே மாதிரி ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பெஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பார்த்தலாம். ஆசாத் இன்ஜினியரிங் ஷேர், இந்த 3 ஷேரும் நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அதை பத்தி டீட்டெயில்டா பார்த்துடலாம். இப்போ வாட் இஸ் ஸ்விங் ட்ரேடிங், இதை பத்திலாம் நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். என்ன இல்லை, என்னோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இந்த வீடியோ டீட்டெயில்டா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். இது எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங் அதை பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்ல போகலாம். இல்லை எண்ட் ஆஃப் த வீடியோவில் அதோட லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஓகே, சேனல் ட்ரேடிங் எப்படி, ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸ் 1 அது டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாட்டம் ஆஃப் தி சேனல் பிரேக் டவுன் ஆகி ஒன் டே க்ளோஸ் வச்சா அது ஒரு ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆகணும். இன்னொன்று ஸ்டாப் லாஸ் 2 எங்கே வைக்கலாம்னா ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் போன வாரம் அதுக்கு முந்தின வாரத்தோட லோ, அதை ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். 3வது என்னுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் பிரகாரம் நான் ஒரு ஜோன் ஒரு இது கொடுப்பேன், அது கீழே நீங்கள் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த சார்ட் சேனல் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ நாம் வாங்க அப்ட்ரெண்டிங் ஸ்டாக் என்ன ஏதுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ ஆசாத் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 8 அக்டோபர்லேருந்து ஒரு அப்ட்ரெண்டில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா 1392, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1700 ஒரு 300 ரூபாய் ஸ்விங் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா மிடில் ஆஃப் தி சேனல்ல இருக்கு. ஸோ இன்கேஸ் மிடில் ஆஃப் தி சேனல்ல இருந்து கீழே ஒன் டே க்ளோஸ் வச்சா மேக்ஸிமம் இட் மே கம் டவுன் பாட்டம் ஆஃப் தி சேனல் வரைக்கும் 1492 வரைக்கும் அதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் இங்க பவுன்ஸ் ஆச்சு, பாட்டம் ஆஃப் தி சேனல்ல பவுன்ஸ் இங்க 1492 பவுன்ஸ் ஆச்சுன்னா அகைன் இட் மே கோ அப் டு 1751 ஆர் 1785. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 6, 7 ஒரு 250 ரூபாய் ஸ்விங் சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் நான் சொன்ன மாதிரி சேனல் பாட்டம் ஒன்று. இந்த சேனல் பாட்டம் இன்கேஸ் நீங்க இங்க யூ கேன் என்ட்ரி ஆகிறீங்க 14,500ல. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னா S1 பார்த்தீங்கன்னா பிலோ தி சேனல் கீழே டே க்ளோஸ் வச்சா அது ஒரு எக்ஸிட் பண்ணிடணும் ஸ்டாப் லாஸ். அது ஸ்டாப் லாஸ் 1. இல்ல ப்ரீவியஸ் வீக் லோ, இங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் லோ எப்படி பார்ப்பீங்கன்னா இது 1 டே. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக் போனீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் இதுதான் என்ட்ரி, இங்கே இதுக்கெல்லாம் இதுதான் ப்ரீவியஸ் வீக்காக வரும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட். ஸோ அப்போ இந்த வீக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1392 அதை அதோட லோ, அந்த ப்ரீவியஸ் வீக் கேண்டிலோட லோ. இல்லைன்னா ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மேலே இருக்கும் அந்த கேண்டில்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த கேண்டில் லோவாக இருக்கோ, அதாவது சேனல் கீழே இருக்கோ அதோட லோவை, வீக் கேண்டிலோட லோவை ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். அது 2 ஸ்டாப் லாஸ் 2. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட S3 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் 1412. இதையும் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் அது சேனல் கீழே க்ளோஸ் வச்சுட்டு அகைன் இட் மே பவுன்ஸ் பேக் இன் டு தி சேனல். ஸோ இது உங்கள் விருப்பம் தான். ஸோ இப்போ ஆசாத் இன்ஜினியரிங் பார்த்துட்டோம். அடுத்தது மைண்ட் ஸ்பேஸ். ஆக்சுவலாக மைண்ட் ஸ்பேஸ் இது REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதாவது இந்த PG இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்களா அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அப்ட்ரெண்ட் எப்போ ஆரம்பிச்சிருந்தா 24 செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. என்ட்ரி சப்போஸ் என்ட்ரி இங்கே எடுத்துருந்தீங்கன்னா 351, 377 வரைக்கும் டாப் போயிருக்கு, 380 வரைக்கும். ஸோ 351, 377 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த 30 ரூபா கிட்ட. இதில் REIT ரேட் மைண்ட் ஸ்பெட் ரேட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இது டிவிடெண்ட் ரெகுலராக தருவாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 ரூபாய் 5 ரூபாய் டிவிடெண்ட் ரெகுலராக தருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் இங்கே என்ட்ரி எடுத்துட்டா கூட 365 எப்படி ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி சேனல் வரலன்னா கூட ஒரு 384 அளவு போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாட்டம் ஆஃப் தி சேனல் கிட்ட வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் இந்த பாட்டம் ஆஃப் தி சேனல் பவுன்ஸ் பேக், இஃப் இட் கிவ்ஸ் அ பவுன்ஸ் பேக் அண்ட் க்ளோசஸ் இன்சைட் தி சேனல், பவுன்ஸ் பேக் வந்திருந்தா பாட்டம் ஆஃப் தி சேனல் யூ கேன் கன்சிடர் என்ட்ரி. ஸோ சிமிலர் சேம் S1 சேனல் பாட்டம் கீழே 1 டே க்ளோஸ் வச்சா டு கீப் ஸ்டாப் லாஸ், அது ஒரு ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி ப்ரீவியஸ் வீக் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ
இங்கே உங்களுக்கு தெரிஞ்சு இந்த லைன். ஸோ இந்த லைனுக்கு கீழே இந்த கேண்டில் இருக்கு, இந்த கேண்டில் அந்த கேண்டிலோட லோல நீங்கள் யூ ஹேவ் டு கீப் தி ஸ்டாப் லாஸ். அது ஒரு ஸ்டாப் லாஸ். இல்லைன்னா என்னோட சப்ளை அண்ட் டிமாண்ட் S3 கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 370. ஸோ யூ கேன் கீப் அ ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி 3 வகையான ஸ்டாப் லாஸ் யாருக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி யூ கேன் கீப். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா 377 ஆல்மோஸ்ட் 374 75 வந்தால் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் வச்சுன்னா அகைன் இட் மே கோ அப் டு 400 லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் யூ ஆர் கெட்டிங் டிவிடெண்ட் ஆல்சோ. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பல்சரியாக எவ்ரி 3-4 months they will give a dividend. நீங்கள் இப்போ அடுத்தது பிராமல் ஷேர் பார்த்தீங்கன்னா பிராமல் ஷேர் இதுவும் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்றதை பார்த்துடலாம். இது அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 30th ஆகஸ்ட்லேருந்து அப் ட்ரெண்டில் இருக்கு. இங்கே என்ட்ரி 185 அப்படி என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 240 வரைக்கும் போயிருக்கு. இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு சேனல் மீன்ஸ் ஹவு இட் மீன்ஸ் இட் இஸ் லைக் கோயிங் டு திருப்பதி. நம்ம திருப்பதி போயிட்டு அங்கேயே தங்க போகிறது இல்லை, மறுபடியும் மலை ஏறிட்டு கீழே இறங்க போகிறோம். மறுபடியும் அடுத்த வருஷம் மலை ஏறுவோம், திருப்பதிக்கு போவோம். அந்த மாதிரி மேலே கீழே. ஸோ இது என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் போயிட்டு டாப் ஆஃப் தி சேனல் தொட்டுட்டு ஆல்மோஸ்ட் இப்போ பாட்டம் ஆஃப் தி சேனல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லெவல் கிட்ட 210 கிட்ட பாட்டம் ஆஃப் தி சேனல் டச் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 210 260 ரேஞ்சுக்கு போட்டிருக்கு. அதாவது 210 260னா உங்களுக்கு 50 rupees கெயின். உங்களுக்கு 50 நாட் ஒன்லி 50 rupees 270 கிட்ட போயிருக்கு. ஸோ 20-30 ரூபா கெயின் உங்களுக்கு. 210 to இது வேணும் 60 ரூபா 70 ரூபா கெயின். மோரோவர் இது பிரேக் அவுட் அபவ் தி சேனல் பிரேக் அவுட்னு கொடுத்துட்டு அகைன் இட் ஹஸ் கம் இன் டு தி சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி சேனலில் அன்ஏபிள் டு பிரேக் அவுட் நடக்க முடியாம மேக்ஸிமம் இட் மே கம் டு 232 பாட்டம் ஆஃப் தி சேனலில் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தா யூ கேன் என்டர். ஸோ தட் நெக்ஸ்ட் இட் மே கம் அரௌண்ட் 289. ஸோ உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 60 rupees கிட்ட ஒரு ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இந்த சேனலுக்குள்ள யூ ஹேவ் டு மேக். இல்லை ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா மிடில் ஆஃப் தி சேனல் வரும்போது சரி ஒரு நீங்கள் 10,000 ரூபாய் டோட்டலாக போகிற மாதிரி இருந்தால் ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் மிடில் ஆஃப் தி சேனலில் யூ கேன் ஒரு பார்ஷலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அகைன் இஃப் பாட்டம் ஆஃப் தி சேனல் வரும்போது இன்னொரு ஒரு 4,000 5,000 அப்படி போடலாம் பேலன்ஸ் அமௌண்ட்டை. ஸோ தட் இன்கேஸ் மிடில் ஆஃப் தி சேனல் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா இட் மே கம் டு தி டாப் ஆஃப் தி சேனல். ஸோ தட் அந்த ரேலியை மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இது ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர். இதுவும் சிமிலர். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா பிலோ தி இப்போ என்ட்ரி ஆகிறதுக்கு நோ சான்ஸ். ஸோ ஒன்லி என்ட்ரி இந்த பாட்டம் ஆஃப் தி சேனல் கிட்ட வரும்போது என்ட்ரி ஆகணும். அதோட ஸ்டாப் லாஸ் என்னோட சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் பிரகாரம் 215. இன்னொரு ஸ்டாப் லாஸ் வந்து இஃப் இட் இஸ் டே க்ளோஸ் பிலோ தி பாட்டம் ஆஃப் தி சேனல். இன்னொன்று ப்ரீவியஸ் வீக்லோ நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீக்லோ. ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இப்போதைக்கு, அதாவது வித்தின் தி சேனல் பெஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம். அதே மாதிரி நாட் ஓன்லி தட் ஸ்விங் ட்ரேடிங் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஈவன் யூ கேன் கீப் அ ஜிடிடி ஆர்டர் இல்லை ஒரு அலர்ட் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இங்கே வரும்போது யூ கேன் மேக் அலர்ட் 232 வந்து அலர்ட் பண்ண சொல்லி. ஸோ அந்த மாதிரி யூ கேன் கீப் உங்களோட ஆப்பில். இப்போ என்னோட அனாலிசிஸ் லெவல்ஸ் பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக வென்எவர் யூ கம் பேக் எப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து லெவல்ஸ் ரெஃபர் பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.